ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஐடாஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு அசத்தலான மட்டன் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். என்னடா இவ சேனல்ல ரொம்ப நாளா ஆக்டிவா இல்லாம இப்ப மறுபடியும் வந்திருக்கான்னு நினைக்கிறீங்களா? சோ ரொம்ப 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 சாரிங்க அதுக்காக. சோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி பார்க்கலாமா? இந்த மட்டன் பிரியாணில பாத்தீங்கன்னா லைட்டா ஃப்ளவர் டெக்கரேஷனுங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்ல ஃபாத்தியா அன்னைக்கு செஞ்சது. ஸோ இன்னைக்கு வந்து 1.5 கிலோ அளவுக்கு பிரியாணி செய்ய போறேன். ஸோ அதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் பாத்தீங்கன்னா 1 கிலோக்கு 200 கிராம் கணக்குங்க. ஸோ அந்த மாதிரி கணக்குல எடுத்துக்கோங்க. அப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துட்டு அது கூடவே வந்து வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. ஸோ பட்டை லவங்கம் ஏலக்காய் பாத்தீங்கன்னா 1 கிலோவுக்கு நான் 5 பீஸ் மாதிரி ஈச் எடுத்துப்பேன். ஸோ 1.5 கிலோன்றப்போ நான் வந்து ஒரு 7-8 பீஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ அது கூடவே வந்து வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 கிலோவுக்கு 750 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 1 கிலோனா 500 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்துப்பேன். ஸோ அப்படியே பாதியா எடுத்துப்பேன். ஸோ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இது கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நான் ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க. ஸோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்களா எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு. இந்த டைம்ல நம்ம வந்து பூண்டு பேஸ்ட் வந்து தனியாக அரைச்சி சேர்த்துக்கிறோம். பூண்டு இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். நம்ம தனியாகவும் சேர்த்துக்கிறோம். தனியாக பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு 100 கிராம் கணக்கு தான். ஸோ 1.5 கிலோன்றப்போ நான் 150 கிராம் அளவுக்கு ஈச் எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு நிமிஷம் அளவுக்கு பூண்டு ஃப்ரை பண்ண அப்புறம் நம்ம வந்து இஞ்சியும் சேர்த்துக்கிறோங்க. ஸோ இஞ்சி பேஸ்ட்டும் பூண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி ஃப்ரை ஆகி வரணும். ஸோ அதுலேருந்து நல்ல அரோமா வரும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்களா சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா கமகமன்னு வாசங்க. ஸோ எண்ணெய் திரிஞ்சு மேல வந்தோடனே தெரிஞ்சுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சுன்ட்டு. இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து மிளகாய் தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோங்க. ஸோ காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா அரைக்கட்டு அளவுக்கு கொத்தமல்லியும் அரைக்கட்டு அளவுக்கு புதினாவும் சேர்த்து நான் ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்படி எண்ணெயில மிளகாத்தூள் சேர்க்கும் போது நல்லா கலர் கொடுக்கும். ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே தேவைப்படாது. ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா தக்காளியும் தயிரும் சேர்த்துக்கிறேன். தக்காளி பார்த்தீங்கன்னா வெங்காயம் எவ்வளோ எடுத்தானோ அதே அளவுக்கு தான் தக்காளியும் எடுத்திருக்கேன். தயிர் வந்து 200 ml அளவு 1 கிலோ கணக்குங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 300 ml கிட்ட சேர்த்துக்கிட்டேன். புளிப்பு தயிராக இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க தக்காளி. இது கூட கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ 1.5 கிலோக்கு 1.5 கிலோ மட்டன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். பட் நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வீட்லயும் அந்த அளவுக்கு சாப்பிடணும் இல்லைங்க. ஸோ அதனால நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஸோ 1.5 கிலோக்கு 1.5 கிலோ எடுத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து மேஷ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேங்க. தக்காளி மேஷ் ஆகணும். இந்த சைடு வந்து சாப்பாடு வடிக்க அரிசியும் வச்சாச்சு. தக்காளி மேஷ் ஆனதுமே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ கிலோக்கு 800 ml கணக்குங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 1200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஸோ 1.2 லிட்டர் அளவுக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. மட்டன்றதால நான் இந்த தேக்ஷால வந்து வேக வச்சதால ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஹைல வச்சு வேக வச்சுட்டேன். ஸோ நல்லா வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஹைல வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் மீடியம்ல வைங்க, சிம்ல வச்சிடாதீங்க. ஸோ சூப்பரா பார்த்தீங்கன்னா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. திக்னஸ் அவ்வளோ எம்மையா வந்திருக்கு. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழமும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ எலுமிச்சை பழம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு பெரிய எலுமிச்சை பழம் முழுசா சேர்த்துக்கிட்டேன். மட்டன் பிரியாணிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அரிசி வடிக்க கஞ்சி வந்து நம்ம வந்து மட்டன் வேகும் போது வச்சா போதுங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தண்ணியும் கொதிச்சிருச்சு. நான் வந்து பிஃபோராகவே உப்பு சேர்த்துட்டேன். ஏன்னா நம்ம போட்ட உடனே குயிக்காக 2 to 3 மினிட்ஸில் எடுத்துருவோம். அதனால பிஃபோராக வந்து உப்பு சேர்த்துட்டேங்க. இதுதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. போட்ட அளவை விட ரைஸ் கொஞ்சம் நீட்டமாக வரும். இப்போ வந்து அரிசி வடித்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்க. ஸோ மசாலா சூப்பராக குக் ஆகி எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்தாதாங்க பிரியாணி மசாலாவாகவே இருக்கும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டைம் நீங்கள் வந்து சாப்பாடு சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்புலாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தவா வச்சிருக்கேன். தவா ஹை ஃப்ளேமில் தான் வச்சிருக்கேன். ஸோ நான் வடித்த ரைஸை வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க. நம்ம வந்து கீழே மசாலா விட்டுட்டு மேலே ரைஸ் சேர்த்துக்க போகிறோம். மசாலாவோட ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ண போறது இல்ல. இந்த மாதிரி நம்ம வந்து நடுவுல வந்து கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணும்போது அரிசி நல்லா உள்ள இறங்குங்க. ஸோ இப்போ மேல இருக்கிற எண்ணெயில மட்டும்தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மசாலால வந்து நான் மிக்ஸ் பண்ணலை. ஸோ கீழே மசாலா அப்படியே இருக்கு. மேல ரைஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தெரியுதாங்க. ஸோ மேல எண்ணெய் இருக்கு. நம்ம வந்து ரைஸ் வந்து தண்ணிக்கு மேல இருக்கணும். பட் வந்து லைட்டா வந்து நம்ம ரைஸ் நகர்த்தி விடும்போது தண்ணி தெரியணும். ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கணும் தண்ணியும் ரைஸும். இப்போ வந்து மூடி போட்டு தம் போட்டுடலாம். ஜஸ்ட் 25 மினிட்ஸுங்க. கமன்னு மட்டன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடும். ஸோ நீங்களே பாருங்க எவ்வளோ உதிரியா அவ்வளோ அருமையா பிரியாணி வந்திருக்குன்ட்டு.
பிரியாணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சாப்பாடு அரிசி நல்லா நீட்டமா இருக்கணும். அப்படியே வாசம் திறக்கும் போது வாசம் ஆள தூக்கணும். ஸோ அதுதாங்க பிரியாணி. ஸோ முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி ரொம்ப அத்தன்டிக்கா எந்தவித மசாலா எதுவும் வெளி மசாலா ஆட் பண்ணாம ரொம்ப ஈஸியா குயிக்கா செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்றத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பிரியாணி வெரைட்டிஸ் என்னோட சேனல்ல இருக்குங்க. மெஷர்மெண்டோட கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை விசிட் பண்ணி பாருங்க. சோ இதே மாதிரி ஒரு சூப்பரான அருமையான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.